இந்த நாளுக்குரிய இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இஸ்ரேல் என்கிற தேவனுடைய நகரம் தேசம் இன்னைக்கும் 7 விதமான போரை யுத்தத்தை சந்தித்து வருகிறது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த யுத்தத்தில் ஜெயித்து வருகிறது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். அக்டோபர் 7, 2023 ஆரம்பித்த இந்த யுத்தம் இன்னைக்கு பலவிதமான கோணங்கள், இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், நிறைய மாற்றங்கள் உலகத்தில் இந்த யுத்தங்கள் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் நாளுக்கு நாள் நம்ம பார்க்குறோம். எவ்ரிடே த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். தினம் இந்த உலகம் மாறிட்டே இருக்குது. ஆனாலும் யூதர்கள் அக்டோபர் 7 வாங்கிய அடி ஒரு மிகப்பெரிய அடியாகத்தான் பார்க்குறாங்க. அதாவது ஹிட்லர் நடத்திய அந்த ஹாலோகாஸ்டுக்கு பிறகு இப்போ நடந்த இந்த சம்பவம் தான் அவங்களோட மிகவும் பாதித்த ஒரு சம்பவம். அதனால் அதற்கான பதில் அவங்க நிச்சயம் திருப்பி கொடுத்தே ஆவாங்க. சில காரியங்களை வரலாற்று அடிப்படையில் நம்ம புரியும் போது யார் சரி யார் தவறு என்ன நடக்குதுங்கிறது கொஞ்சமாச்சு புரியும். இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், ஐயோ காசா மக்கள் எவ்வளவு பரிதாபமான மக்கள், எத்தனை குழந்தைங்க மறிக்கிறாங்க, உணவு இல்லாமல் பசி பஞ்சத்தில் போகிறாங்க. அப்படி சிறு குழந்தைகளுடைய படங்களை பார்க்கும்போது, அங்கே நடக்கக்கூடிய யுத்தங்களை நம்ம பார்க்கும்போது, அங்கே பார்க்கின்ற அழிவுகள், அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் சேதமடைந்து அந்த யுத்தங்களுக்கு நடுவில் தினம் அந்த சத்தத்துக்கு நடுவில் ஊரை விட்டு அந்த ஜனங்கள் போகிறத பார்க்கும் பொழுது நம்முடைய மனதும் பதைக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இதற்கு பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்றது போல சில காரியங்களை நம்ம புரிந்து கொண்டால் நலமாய் இருக்கும். என்ன ஒரு சங்கடமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேசம், அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு ஸ்பெஷல் பீப்புள், இட் இஸ் காட்ஸ் சோசன் பீப்புள். ஆனாலும் இன்னைக்கு சபையானது இஸ்ரேலை குறித்தோ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தோ அங்க நடக்கிறத குறித்தோ இன்னைக்கு பேசுவதற்கு, அதை குறித்து ஜனங்களுக்கு ஒரு புரியும்படியாக எடுத்துரைப்பதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை என்பதும் ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இத்தனை நாட்களாக இந்த யுத்தங்கள் நடந்திருந்தாலும் பாருங்க, கொடி கட்டி பறக்குது 10வது இடத்துல இஸ்ரேல். அப்போ உலகத்துல மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னா அந்த 10வது இடத்துல ஒரு சின்ன நாடு இடம் பிடிச்சிருக்குங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். பாருங்க, மற்ற தேசங்களாவது காலங்களாக இருக்கக்கூடிய தேசங்கள், ஆனால் இந்த தேசம் பிறந்து இன்னும் 100 வருஷம் கூட ஆகலை. ஆனால் இந்த தேசம் இன்னைக்கு பட்டியலில் முதன்மையான இடத்தை நோக்கி அது தினம் நகர்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் சாதாரணமான மனிதர்களால் முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. தேவனுடைய 67 ஒரு வார் நடக்குது. அந்த வார் பார்த்தீங்கன்னா 6 நாள் தான் அந்த யுத்தங்கள் நடந்தது. அந்த 6 நாளில் ஒரு சின்ன நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்தாங்க. இன்னைக்கும் உலகத்தின் எல்லா நாடுகளும் அதை ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா பார்க்குறாங்க. இப்போ இந்த பகல்காம்ல நடந்த அந்த 4 நாள் யுத்தம், பாகிஸ்தான் அண்ட் இந்தியா, அதை ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி போடும்போது ஒரு பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் முதல்ல எதை ஒரு கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டடி காமிச்சார் அப்படின்னா, இஸ்ரேல் செய்த 6 நாள் யுத்தத்தை பற்றி அவர் பேசினார். சரி, யாரோ பேசுகிறாங்களே, சபை பேச மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு அங்கலாப்பு எனக்கு அப்போ இருந்தது. அப்போ அவ்வளோ பெருமையாக அவர் பேசினார். அவங்க எப்படி அந்த அட்டாக்கை அண்டர்கோ பண்ணாங்க, எப்படி அவங்களோட மாஸ்டர் மைண்ட், எப்படி அவங்களுடைய உளவுத்துறைகள். இப்போ பாருங்க, நம்ம உளவாளிகளை பற்றி நம்ம பேசுகிறோம், இந்த ஸ்பை அப்படின்னு சொல்லி போன வாரம் கூட எலிகோஹனை பற்றி பேசுகிறோம். இவங்கெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இணையாக இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய டீம் நம்ம, அவங்களுக்கு பேர் என்ன, மொசாடை பற்றி பேசுகிறோம். இந்தியாவில் அப்படிப்பட்ட இன்டெலிஜென்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்குறவங்க பேர் என்ன? அந்த துறையுடைய பெயர் என்ன? சரி, யாராவது ஆன்லைனில் ஒருவேளை கவனிக்கிறவங்களா இருந்தால் சொல்லுங்க. எதையும் சர்ச் எல்லாம் பண்ணி சொல்லக்கூடாது. நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியணும். சரியா? ரா ஸோ அவங்க தான் தி இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ். எப்படி இஸ்ரேலுக்கு
மொசாட் இருக்காங்களோ அது போல நம்ம தேசத்துக்கும் இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப அழகா அதை பற்றி சொல்லும்போது, எருசலேமை அவங்க கைப்பற்றினது வாரில் தான் அதை கேப்சர் பண்ணாங்க. அப்போ தட் இஸ் அன் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட், வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. 6 நாள் யுத்தத்தில் எருசலேம் கேபிட்டலா மாறினது. அவங்கள கைப்பற்றினாங்க. அதை கேபிட்டல் சொல்லி அங்கீகரித்தது 2017 ட்ரம்ப் அவங்க. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னங்கிறத நான் சொல்லிட்டு இந்த எருசலேமுக்குரிய காரியங்களுக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். ஸோ காட் கேவ் தெம் த இம்பார்ட்டன்ட் சிட்டி ஜெருசலேம். அதை பரிசுத்த நகரம், மகாராஜாவினுடைய நகரம், அது தேவன் தெரிந்து கொண்ட நகரம். அங்கே நிறைய ஆச்சரியமான சம்பவங்கள் உண்டு. தாவீது தேவனுக்காக தேவாலயத்தை கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் சலேம் ஷாலோம், சமாதானம் இல்லாத ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் உங்களை ஞாபகப்படுத்தி பார்த்து இதுவரை பகிராத ஒரு விஷயத்தையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். 2017 அது அவங்களுடைய கேபிட்டல் ரெக்கக்னைஸ் ஆன ஒரு நாள். அது வரைக்கும் இஸ்ரேலுக்கு தலைநகரமாக இருந்தது தெல் அவீவ். தெல்லுடைய எம்பசி அங்கதான் இருக்கும். அமெரிக்காவினுடைய பிரசிடென்டாக முதல் முறையாக வந்த ட்ரம்ப் அவங்க எருசலேமை தலைநகரமாக அறிவித்தது மட்டுமல்லாம அமெரிக்காவுடைய எம்பசியை அவங்க ரொம்ப அழகா இந்த எருசலேமுக்கும் மாற்றினாங்க. அன்னைக்கு எத்தனையோ விதமான சர்ச்சைகள் எழும்பினாலும் அதை தைரியமாக அவர் செய்தார். இன்று வரைக்கும் தி கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல் இஸ் ஜெருசலேம். இப்போ இதற்கு முன்பாக கடந்து போகும் பொழுது பார்த்தீங்கன்னா 1967. ஸோ 1967க்கும் 2017க்கும் எத்தனை ஆண்டு காலங்கள் வித்தியாசம்? ஒரு சின்ன கால்குலேஷன் தான். 1967 to 2017 எவ்வளோ வருஷம் வித்தியாசம்? 50 ஆண்டு காலங்கள் வித்தியாசம். ஓகேங்களா? அடுத்தது 1967க்கும் 1917க்கும் எத்தனை ஆண்டு காலங்கள் வித்தியாசம்? அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வந்திருக்குது. இப்போ நான் இன்னும் ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி போக போகிறோம். அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு அப்போ எவ்வளோ முக்கியம் வாய்ந்த நகரம் இந்த எருசலேம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது வேதத்தில் பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் நிலத்தை பிளெட்ஜ் பண்ணி ஒரு கடனாக பணம் வாங்கி அதை வாங்கினவன் என்ன செய்யணும், அந்த நிலத்துக்கான பணத்தை கடனோ அந்த வட்டியோடு சேர்ந்து கொடுத்து அந்த நிலத்தை அவன் திருப்பணும். இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சம்பவம் தான். இட்ஸ் அ காமன் திங். ஆனால் இஸ்ரேலில் ஒரு வித்தியாசமான ஒரு ரூல் ஆண்டவர் கொடுத்தார். அது என்னது? ஒவ்வொரு மனுஷனும் 50வது வருஷத்தில், உதாரணமாக நான் இன்னொருத்தர்கிட்ட என்னுடைய நிலத்தை அடமான வச்சு பணத்தை வாங்கி நான் மீட்கவே முடியல. என்கிட்ட பணத்தை கேட்குறாங்க, வட்டியை கேட்குறாங்க, என்னை திருப்பி கொடுங்கன்னு சொல்கிறாங்க, என்னால் முடியலை. ஆனால் அப்படியே போய் அந்த 50வது வருஷம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூல் என்ன அப்ளை ஆயிரும் அப்படின்னா, அந்த பூமி அவங்களுக்கே திரும்பவும் அவங்க பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பூமி அவங்களுக்கே தானாகவே சொந்தமாயிரும். இந்த மாதிரிலாம் ஒரு ரூல் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல, இல்லையா? அப்போ இப்படி ஒரு ரூல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம படிச்சுடலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ஓய்வு வருஷங்களுக்குள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. 7 வருஷங்கள், அப்போ 49 இயர்ஸ். அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி, 50வது வருஷத்தை என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அப்ப அது என்னதுங்க? ஒரு விடுதலை. தட் இஸ் த ஜூபிலி இயர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 7 ஓய்வு வருஷங்களுக்கு பிறகு வரது 49 வருஷங்கள் முடியுது. அந்த கடைசி 50வது வருஷம் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கணும். 10வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்த 50வது வருஷம் பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலையின் வருஷம். இட் இஸ் த இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்.
விடுதலையின் வருஷம். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். 50வது வருஷத்துக்கு பெயர் என்ன? ஜூப்ளி இயர். 50வது நாள பெண்டகாஸ்ட்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல 50வது வருஷத்தை நம்ம என்ன சொல்றோம்? ஜூப்ளி இயர் அப்படின்னு சொல்றோம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். தன் தன் காணியாட்சிக்கு, அப்ப அவனுக்குன்னு எந்த இடத்த ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த ட்ரைப் அதே இடத்துக்கு போகணும். முதல்ல 12 கோத்திரம் இருக்கிறாங்க. அந்த 12 கோத்திரத்தார் என்ன செய்யணும்? அவங்க எங்க எந்த இடத்துல அந்த நிலத்தை அடமானம் வச்சிருந்தாலும் சரி, கடனை இவங்க வாங்கி இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ அந்தந்த ஜனங்க அந்தந்த இடத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்போ திரும்பவும் என்ன ஆகாது? எந்த ட்ரைபும் எதோடையும் மிக்ஸே ஆக மாட்டாங்க. அப்போ பாருங்க, ரொம்ப அழகா அந்த 12 கோத்திரத்துக்கும் அந்த யோசுவாவினுடைய தலைமையில அழகா கர்த்தர் என்ன செய்தாரு? அந்த நிலத்தை பங்கிட்டு கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொருவனும் தன் தன் காணி ஆட்சிக்கு தன் தன் குடும்பத்துக்கு திரும்பி போக கடவன். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூப்ளி வருஷமா இருப்பதாக, அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம், அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகம் முழுவதும் இஸ்ரவேலர்கள், அதாவது யூதர்கள் சிதறி போயிடுவாங்க. ஆனால் ஒரு டைம் வரும். அந்த டைம் வரும்போது அவன் இந்தியாவில் இருந்தா என்ன, சைனாவில் இருந்தா என்ன, அமெரிக்காவில் இருந்தா என்ன, எனி யூரோப்பியன் நேஷன்ஸ், ஹி வில் கம் பேக் டு ஹிஸ் ஓன் லேண்ட். அப்போது நான் இந்த வாரம்லாம் நான் இந்த டேட்டாவை கேதர் பண்ணி நான் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம், நான் படிக்கும் போதெல்லாம் என்னுடைய நினைவுகளுக்கு வர்றது என்ன அப்படின்னா, இந்த வாரம்லாம் இன்னும் நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம், we are coming very much closer அப்படிங்கிறது தான் இந்த வசனங்களையே நம்ம ஆராயுகிறோம். வேதத்தை படிக்கிறோம். இந்த வேதத்தினுடைய நிகழ்வுகள் நிறைவேறுதா இல்லையாங்கிறது இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் தான் சாட்சி. ஸோ அப்போது இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யூபிலி வருஷத்தில் அவன் தன் தன் காணி ஆட்சிக்கு திரும்பணும். அது எந்த வருஷத்தில் நடக்குது? யூபிலி வருஷத்தில் நடக்குது. அப்போ நம்ம பார்க்குறோம் 1917 அவங்களுக்கு அந்த டிக்ளரேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டா, அதிலிருந்து 50வது வருஷம் யூபிலி வருஷத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே ஒரு யுத்தம் ஆரம்பமாகிறது. அந்த 50th இயரில் அவங்க எருசலேமை கைப்பற்றாங்க. அங்கிருந்து அடுத்த 50வது வருஷத்தை நம்ம டிராவல் பண்ணி பார்க்கும்போது எருசலேம் தலைநகரமாக டிக்ளேர் பண்ணப்படுகிறது. அப்போ ஏதோ ஒன்று ஒரு அதாவது பை ஆக்சிடென்ட் 2017ங்கிறது கிடையாது. அப்போ இதில் ஏதோ காடுடைய ஒரு பயங்கரமான பிளான் ரிவீல் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாட்டை நான் கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருப்பார் அல்லவா? அந்த திட்டத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ 1917 நம்ம ரிவர்ஸ் நம்ம வரும்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் கடந்து போங்க. ஸோ 50 இயர்ஸ் பின்னாடி ட்ராவல் பண்ணும்போது அது எந்த வருஷமாக இருக்கும்? கொஞ்சம் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். 1867. ஸோ 1867 to 1917 அதுதான் அவங்களுக்கு நாடு கிடைக்குது. அப்போ நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். அப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், May 14 அதே போல் 1948 அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு நாடு கிடைச்சிது. அதே தேதியில் பாருங்கள், May 14, 15 அதே டேட்ஸில் 1867 எருசலேம் அவங்க கைப்பற்றுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போது நான் அந்த இடத்துக்கு போகும் பொழுது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ இஸ்ரேல்னு ஒரு நாடு கிடையாது. இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கிறோம்? 1867 நம்ம இருக்கிறோம். இப்போ இஸ்ரேல்னு ஒரு நாடு கிடையாது. அந்த நாட்டுக்கு பேர் பாலஸ்டைன். அங்கே ஒருவேளை கொஞ்சம் யூதர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறி போயிருந்தாங்க. அதில் அதிகமாக இருந்தவங்க யூரோப்பில் செட்டில் ஆனாங்க, ஜெர்மனியில் இருந்தாங்க, போலாண்டில் இருந்தாங்க, பிரிட்டன்லேயும் இருந்தாங்க, ஸ்பெயினில் இருந்தாங்க. ஆனால் இந்த யூதர்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. இந்த யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தங்களுடைய ஐடென்டிட்டியை காத்துக்குவாங்க. அவங்க மற்ற மக்களோட அவங்க கலக்க மாட்டாங்க. ஸோ யூதர்கள் அவங்களுக்கு மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க.
எங்க இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சினகாக், ஒரு தேவாலயத்தை அவர்கள் கட்டி ஜெப ஆலயத்துல அவங்க ஆராதிக்கிறதும், பிள்ளைகளுக்கு அவங்க தோராவை கற்றுக் கொடுப்பதும், அந்த பண்டிகைகளை அவங்க சரியான முறையில் ஆசரிக்கிறதையும் அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த சமயத்துல யூதர்களே, நீங்க எதிர்பார்த்து ஆவலா காத்திருக்கக்கூடிய மேசியா வந்துட்டு போயிட்டாரு, அவர் தான் இந்த இயேசு அப்படின்னு மற்ற தேசங்கள்ல யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அறிமுகப்படுத்தலையோ அது தெரியல. ஆனா உலகம் முழுவதும் இந்த நற்செய்தியை, இயேசுதான் மெய்யான தேவன், அவர்தான் உலக இரட்சகர் அப்படின்னு உலகத்துக்கு அறிவித்த பிரிட்டன், அப்போ இங்கிலாந்தியர்கள் இந்த முக்கியமா சுவிசேஷம் பரவுவதற்கு காரணமா இருந்தாங்க. பிரிட்டன்லயும் சில யூதர்கள் குடிபெயர்ந்து அங்க தற்காலிகமாக அங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப என்ன செய்தாங்க, அங்கிருந்த பிரிட்டன் மக்கள், கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த யூதர்களுக்கு இயேசுவை அறிவித்தார்கள், இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொன்னாங்க. ஸோ பிரிட்டன் செய்த பல நல்ல காரியங்கள் இன்னைக்கு கால்குலேட் பண்ணி எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ சர்ச்சஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு காலகட்டங்களில் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஆஞ்சலிக்கன் சர்ச்சஸ்ல இருந்து வந்தது தான். இங்க அவங்களுடைய பெயர்களை தான் நம்ம வைத்திருக்கிறோம். இங்கேயும் நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய தேவ ஆலயங்கள் பிரிட்டிஷ் பீப்புள் கட்டின சர்ச்சஸ் தான். ஆனா அந்த பரிதாபம், அங்க இன்னும் அதிகமா இன்னைக்கு விசுவாசிகள் வளருவாங்கன்னு பார்த்தா, ஒரு பெரிய எழுப்புதலின் தீ அங்கிருந்து தான் வந்து உலகம் முழுவதும் பரவி வந்தது இல்லையா? இப்ப வில்லியம் கேரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கிருந்து வந்தவர் தான். அப்படி உலகத்துக்கே இந்த இயேசுவானவர் அவருடைய நற்செய்தியை அறிவித்த இன்னைக்கு அந்த தேசம் இன்னைக்கு சர்ச்சுங்கிற ஒரு பேரை மாற்றி கம்யூனிட்டி சென்டரா மாத்தி இருக்கிறாங்க. அப்போ அது ரொம்பவே ஒரு துக்ககரமான விஷயங்களா இருக்குது. அநேக திருச்சபைகள் காலியா இருக்குது, சில திருச்சபைகள் மசூதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கங்க திருச்சபைகள் இருக்கு, ஆனா அன்னைக்கு இருந்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கு எடுக்கும்போது யூகே எடுத்துக்கோங்க, இன்னைக்கு அது ஒரு கிறிஸ்டியன் நேஷன் நம்ம அறிவிக்கிற அளவுக்கு மெஜாரிட்டியான கிறிஸ்டியன்ஸ் அங்க இல்லை. இது எல்லாமே மாறி இன்னைக்கு அதிகமான இஸ்லாம் தேசமாக முக்கியமான இடத்துல, முக்கியமான ஒரு பொசிஷன்ல அரசாளுகிற அந்த இடத்துல அங்கேயும் கிறிஸ்தவர்கள் இல்லை. அது ரொம்ப பரிதபிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா 1867 இருந்து ஒரு 100 years ரிவர்ஸ் 1867 பார்க்கும்போது அன்னைக்கு உலகம் முழுவதற்கும் மிஷினரிமார்கள் அங்கிருந்து தான் கடந்து போனாங்க. அந்த மிஷினரிமார்கள் செய்த ஒரு நல்ல காரியம், இந்த யூதர்களுக்கு இயேசுவை சொன்னாங்க, இயேசுதான் மேசியா அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைத்தாங்க. அதுல அநேகர் ரட்சிக்கப்படவும் செஞ்சாங்க. அப்போ ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு இனாகரல் அட்ரஸ், ஒரு இனாகரேஷன் நடக்குது. என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், அப்போ அவங்கள மெசியானிக் ஜூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவங்கள என்ன பண்றோம், ஹீப்ரூ கிறிஸ்டியன் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி அப்பதான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதோடைய டே 1 அன்னைக்கு தான் அது நடக்குது. அதை தலைமை தாங்கி நடத்துகிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரினிட்டி சாப்பலை சேர்ந்த ரெவரண்ட் சார்லஸ் ஷ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தலைமை பொறுப்பை எடுத்து அன்னைக்கு இருந்த கூடிய வந்த ஜனங்களை சுற்றி உட்கார வைத்து எழும்பி நின்று அவர் பிரசங்கிக்கிறார். அவர் வந்து ஒரு இனாகரல் அட்ரஸ் ஒன்று அவர் சொல்றாரு. இது எங்க நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டன்ல லண்டன்ல நடக்குது. ஒரு வில்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. இதுடைய குறிப்பு இன்னைக்கும் யூதர்களுடைய வரலாறு படிப்புகள்ல புத்தகங்கள்ல இடம்பெற்றிருக்குது. அன்னைக்கு நடந்த அந்த மீட்டிங் தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். எப்படி பெந்தேகோஸ்தே நாள்ல பேதுரு எழும்பி அவர் பிரசங்கித்த பொழுது அன்னைக்கு ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது, த ஃபர்ஸ்ட் டே, ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டா இன்னைக்கும் நம்ம தியானிக்கிறோமோ, இன்னைக்கு இந்த தேசம் உருவானதுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் 1867. அப்போ அது ஒரு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டுல தேவன் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம், ஒரு இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு அவர் பேசின அந்த அட்ரஸ், அவருடைய மெசேஜ் அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, பின்னாடி தொடர்ச்சியா வரக்கூடிய யூதர்கள் நடத்தக்கூடிய ஒரு மெசியானிக் மூவ்மெண்ட்டுக்கு ஆதாரமாக அடிக்கலாவே அமைஞ்சதுன்னே சொல்லலாம் அவர் பேசிய பேச்சு. அந்த சமயத்தில் ஒரு பெரிய மொமெண்டம் கெயின் ஆச்சு. இது எப்போ நடக்குது, 19ஆவது நூற்றாண்டுல 19th centuryல அது நடக்குது, பிரிட்டன்ல வச்சு நடக்குது. ஸோ அவருடைய ஃபோக்கஸ் என்ன, அவர் என்ன பேசுறாரு, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னது, அதாவது நம்முடைய யூத ஜனங்கள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவ மேசியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாங்க
அப்படி ஒரு நாள் நிச்சயமாக வரும். ரெண்டாவது, நமக்கு ஒரு ஹோப் இருக்கு. அப்போ அன்னைக்கு கூடி என்ன செய்தாங்கன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல ரீயூனைட் ஆகி அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது சிலருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கி அவர்கள் தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பித்தாங்களாம். ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், உனக்கு உன்னுடைய தேசத்தை நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அந்த வார்த்தைகளை அவங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ரிசீவ் பண்ணி சொன்னாங்க, நம்ம நாடு திரும்ப போறோம், ஆண்டவர் நமக்கு நம்முடைய தேசத்தை கொடுக்க போறார் அப்படின்னு சொன்ன நாள் மே 14, 1867. இதை நீங்க கூகுள்ல கூட நீங்க போய் செக் பண்ணலாம். ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் இதை பற்றி இருக்கிறது. அந்த சமயத்துல ஒரு ரிசல்யூஷனை பாஸ் பண்றார். அதாவது ஒரு கையெழுத்திட்டு, அதாவது என்ன சொல்றாருன்னா, உலகம் முழுவதும் யூதர்கள் அந்த நாட்கள்ல பரவி இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அவங்க எல்லாத்தையும் கூட்ட போறோம். இந்த யூதர்கள் இந்த பிறப்பின் முறையாக ஆபிரகாமினுடைய சந்ததியின் வழியில வந்த அந்த யூதர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம ஏற்படுத்த போறோம். அவங்க யாரு? இவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஜூஸ், அதாவது தோராவையும் நியாய பிரமாணத்தையும் மட்டுமே தெரிஞ்சவங்க. அவங்க இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளல. இவங்களும் போய் இயேசுதான் மேசியான்னு சொல்லவும் முடியாது, அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இவங்களையும் இவங்க ஒதுக்கி வைக்கத்தான் போறாங்க. அதனால என்ன பண்ணாங்க, சில யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட இந்த யூதர்களை ஒரு குரூப்பா நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஒரு கம்யூனிட்டியா நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பெயர் வைத்தார்கள், ஹேப்ரூ கிறிஸ்டியன் அலையன்ஸ் அண்ட் பிரேயர் யூனியன் அப்படின்னு. அப்போ 70 வருஷத்துல பார்த்தா இது கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கிளைகள் விட ஆரம்பிச்சிருச்சு. ஜெர்மனி, நார்வே, ரொமானியா, ரஷ்யா, இஸ்ரேல், யுஎஸ், அன்னைக்கு இருந்த பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி எல்லா தேசத்துலயும் குட்டி குட்டியா குரூப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குரூப் எல்லாம் யாரு? இவங்கெல்லாம் பிறப்பால் யூதர்கள். பாருங்க, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் மாறலாம், ஆனா யூதனா மாறவே முடியாது. அதுக்கு நீ ஆபிரகாம் சந்ததியில நீ பிறந்தா மட்டும்தான் நீ யூதன். அப்போ இன்னைக்கு நீ அந்த தேசத்துக்குள்ள போனாலும் உன் ஐடென்டிட்டியா அவங்க இவாலுவேட் பண்ணி அப்புறம்தான் சேர்த்துக்குவாங்க. இப்படி இருக்கிற அந்த சமயத்துல தான் கிட்டத்தட்ட 20 அலையன்ஸ் 1927 வரும்போது ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடியே பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏராளமான ஜனங்கள் சேர்ந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா வியன்னால ஒரு 17,000 பேர் இருந்தாங்க. அது போல போலாண்டில் ஒரு 35,000, ரஷ்யாவில் ஒரு 60, அப்படி கனடாவில் ஒரு 30, கிரேட் பிரிட்டன் சொல்லக்கூடிய தேசங்களில் 5,000. இவங்க எல்லாம் என்ன செய்யிட்டாங்கன்னா ஒரு பெரிய கிளஸ்டராக, ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிட்டாங்க. அப்படி இந்த ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி பேசிய அந்த அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நாள் எந்த நாளுங்க? 1867. அதிலிருந்து கரெக்டாக நம்ம டிராவல் பண்ணி வரும்போது தான் 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன் கிடைக்குது. அதிலிருந்து நம்ம டிராவல் பண்ணும்போது 1967 அவங்களுக்கு எருசலேம் கிடைக்குது. அதிலிருந்து அடுத்த 50 இயர்ஸ் டிராவல் பண்ணும்போது ஜெருசலேம் பிகம்ஸ் த கேபிட்டல். இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இந்த எருசலேம் தான் இன்னைக்கு காரணம் அப்படிங்கிறது அத்தனைக்கும் தெரியும். இவ்வளவு முக்கியம் வாய்ந்த இந்த நகரத்தை பற்றி நம்ம நிறையா கற்றுக்கொள்ளணும், நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி இந்த தேசம், இந்த சிட்டிக்கு பின்னாடி ஆண்டவருடைய மிகப்பெரிய வழிநடத்துதல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. இந்த 1967 வாரை பற்றி இன்னும் கொஞ்சம் மேலோட்டமாக அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம June 5 அப்படின்னு பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் வீக்கு கூட நம்ம அதை பற்றி சொல்லலாம். இதை நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோவாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ வரைக்கும் ஒரு யுத்தத்தை சந்திச்சு கொண்டே தான் இருக்குது. இது நாளுக்கு நாள் வலு அடைஞ்சிட்டு போயிறத நம்ம பார்க்கிறோம். ஹிஸ்டரி ஆஃப் ஜெருசலேம், அதாவது 4500 வருஷங்கள் வரலாறை கொண்ட ஒரு நகரம் தான் ஜெருசலேம். பேர் மாறல, இடம் மாறல, அந்த இருக்கிற மக்களும் மாறவே இல்லை. இப்படி பல ஏஜஸை நம்ம பிரித்து பார்க்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு கிறிஸ்டியன் பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல சில காரியங்களை நம்ம வேகமாக நம்ம பார்க்கலாம். இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு சிலதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா முதல் முறையாக கூட நீங்கள் கேட்குறவங்களா இருக்கலாம். இதை கேட்டுட்டு நம்ம 1967 வாரை பற்றி நம்ம தெரியும் போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பல விதமான அயன் ஏஜ் பீரியட், பர்ஷியன் பீரியட், பிரான்ஸ் ஏஜ் பீரியட், இப்படி நம்ம பார்க்க போகிறோம். இது எது வரைக்கும் போகிறது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமன் எம்பையர் வரைக்குமே போக போகுது. அப்போ ஒவ்வொரு பீரியட்லேயும் நம்ம பார்க்கும் பொழுது இது யாருடைய கைகளில் தான் இருந்தது?
பாருங்க, நாட் ஒன் ஆர்டர் ஆஃப் தி நியூ பீப்புள் இன் அ நியூ லேண்ட் வித் அ நியூ பிலீஃப். 3 விஷயம். அப்போ இது எங்க நம்ம வாசிக்க முடியும்? ஆதியாகமம் 12:1 நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ இதுல இருந்து என்ன ஆரம்பிக்குது? உன் இனம் விடு அப்படிங்கும் போது ஆண்டவர் ஒரு புது இனத்தை கொடுக்கிறாருங்கிறது அர்த்தம். அப்போ உன்னுடைய வீட்டை விட்டு புறப்படு. அப்ப நான் காட்டுற ஒரு தேசத்துக்கு நீ போ அப்படிங்கும் போது ஒரு நியூ பிளேஸுக்கு நீ போ. உன்னை விடுன்னு ஆண்டவர் ஒன்று சொல்றாருன்னா அந்த இடத்துல நமக்கு ஒன்று புதுசா ஒரு பெஸ்ட்டா ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்கிறது தான் அர்த்தம். அப்போ ஆபிரகாமை பார்த்து அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, இதை மட்டும் இந்த வார்த்தைகளை பிடிச்சு நீ போ. அப்போ ஒரு புது பிலீஃப், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள வருது. என்னது? ஒரே கடவுள், தட் இஸ் ஒன்லி ஒன் காட் அப்படிங்கிற அந்த பிலீஃப்ல தன்னுடைய பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி ஆரம்பமான இவருடைய சந்ததியில தான் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். என்ன ப்ராமிஸ் பண்றாரு? நான் உன்னை பாதுகாப்பேன். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, ஐ வில் எய்ட் யூ, ஐ வில் சப்போர்ட் யூ. ஒன்றை மட்டும் இல்லை, உன் சந்ததியவே நான் என்ன செய்வேன்? நான் இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே இஸ்ரேல் பிளஸ் இன்னும் அவங்க கைப்பற்றாத இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகள் போன்ற சில பகுதிகள் இன்னும் இஸ்ரேல் நாட்டுடைய இணையணும். இதெல்லாம் சேரும். ஒரு யுத்தம் வருது அப்படின்னா இந்த யுத்தத்துடைய ரிசல்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். சம்திங் வில் ஹேப்பன். எப்படி இந்த ஒவ்வொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்ததோ, அடுத்த 50 வருஷத்துல என்ன நடக்கும், இருக்குமா இல்லை அதற்குள்ள ஆண்டவருடைய வருகை வருமான்னு நமக்கு தெரியாது. பட் we have to be very prepared. ஸோ அன்னைக்கு பார்க்கும் பொழுது அதோடைய வெஸ்டில் மெடிட்டரேனியன் சி, ஈஸ்டில் பார்த்தா டெசர்ட் ஆஃப் அரேபியா, சவுத்தில் பார்க்கும்பொழுது ஈஜிப்ட், நார்த்தில் பார்க்கும்போது மெசபொட்டாமியா. ஸோ இப்படிப்பட்ட பகுதிகளை கொண்டு உள்ளடக்கிய ஒரு சின்ன ஒரு தேசம் தான் இந்த இஸ்ரவேல் தேசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் கல்தேயர்களுடைய ஊர் என்கின்ற பட்டணத்தை விடுறாரு. அங்கிருந்து கிளம்பி வந்தாரு. ஹாரான் அந்த வழியா வரார். எங்க இருக்கு? மெசபொட்டாமியா. அதெல்லாம் தாண்டி அவர் அந்த பகுதிகளில் வரார். இதெல்லாம் எப்ப நடக்குது? இன்னையிலிருந்து ஒரு 4000 இயர்ஸ்க்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தாங்க இது எல்லாமே. ஸோ இதெல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததிக்கு, டு யுவர் சீட் ஐ வில் கிவ் யூ திஸ் லேண்ட். அப்ப இந்த லேண்டை யாருமே என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு பலவிதமான சர்ச்சைகள் வருது. இங்க பாரு, இந்த காசா போர் நிறுத்தியே ஆகணும். இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வாங்க, நீயும் இரு, பாலஸ்தீனர்களும் அவங்களுக்கும் ஒரு இடத்த கொடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க பாலஸ்தீனர்களை அங்கீகரித்தா மட்டும்தான் நாங்க இஸ்ரேல்னு ஒரு நாடை அங்கீகரிக்க போறோம், நீ நாட்டை பங்கிட்டு கொடு அப்படின்னு சொன்னா அந்த நாடு இன்னும் பரவிதான் போகுமே தவிர அந்த நாடை இனி யாரும் உடைக்கவே முடியாதுங்கிறது உண்மைதான். ஸோ அன்னைக்கு அவங்க பேசிய ஒரு முக்கியமான மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மொழி? ஹீப்ரு மொழி. ஸோ அது செமிட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்னைக்கு இருக்கக்கூடிய நாடோடிகள், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் குடிபெயர்ந்து செமி நொமாட்ஸ் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்கிறோம். ஸோ மற்ற ஜனங்களை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழக்கூடிய ஜனங்கள். அன்னைக்கு ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பணக்காரர், ஒரு செல்வந்தர். அவருக்கும் ஆடு மாடுகள் அப்படின்னு சொல்லி ஏராளமான ஆஸ்திகளை அவர் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லை, மரணத்துக்கு பிறகு அதே இடத்துல இருக்கக்கூடிய ஹெப்ரோன் அப்படிங்கிற பகுதிகளில் தான் ஒரு கல்லறை பூமியை விலை கொடுத்து வாங்கினார். அதில் யாருடைய அடக்கம் மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் இருக்கிறாங்க. யோசேப்புடைய எலும்புகளை அவங்க போகும்போது திரும்ப எடுத்துட்டு போனாங்க. ஆனால் ஒரு முக்கியமான நபர் அவங்க தான் ரேச்சல் தான் போகிற வழியில் அவங்க மரித்து போய் பெத்லஹேமுக்கு அருகாமையிலே அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. மற்றவ எல்லாருமே முற்பிதாக்கள், த பேட்ரியாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாருடைய பரியல் பிளேஸுமே இங்கே தான் இருக்குது. அங்கே தான் இருக்குது அந்த ஹெப்ரான் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்தது இஸ்ரேல், அதாவது அவருடைய மகன் ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைகள். பிற்பாடு 12 கோத்திரங்களாக மாறுறாங்க. 12 கோத்திரங்களுக்கு லீடர்ஸாக மாறுறாங்க.
ஸோ இந்த அடிப்படை இந்த மிகப்பெரிய கூட்டத்துக்கு ஒரு லீடர் யாரு அப்படின்னு பார்த்தா ஆபிரகாம் தான். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். அவங்க எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. எகிப்திலிருந்து அவங்க மறுபடியும் பிற்பாடு ஆண்டவர் வாக்கு பண்ணின இந்த தேசத்துக்கு அவங்க வந்தாங்க. எரெட்ஸ் இஸ்ராயேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னாக்கா ராம்சேஸ் 2 இல்லைன்னா அவருக்கு பிற்பாடு வந்த ஒரு எகிப்தின் மன்னனுடைய காலகட்டங்களில் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது அந்த இடத்துல தான் அவங்களுக்கு மோசேயின் மூலமாக அவங்களுக்கு சட்டங்கள் கொடுக்கப்படுகிறது, நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது, 10 கட்டளைகளை பெறாங்க, தோராவை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அது ஞாபகார்த்தமாக தான் இன்றைக்கும் சில பண்டிகைகளில் அவங்க கொண்டாடிட்டு வராங்க. சுக்கோத் பண்டிகையாக இருக்கட்டும், ஷாவோத் பண்டிகையாக இருக்கட்டும், பஸ்கா பண்டிகையாக இருக்கட்டும், இன்னைக்கும் 4000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் தான் இன்னைக்கும் அவங்களுடைய பண்டிகைகள். அந்த பண்டிகைகள் ஒரு அர்த்தமுள்ள நினைவு ஆற்றல் கொண்ட நாட்கள். அதை நம்ம ஒரு நாளும் மறுக்கவே முடியாது. அதற்கு மோசேவை கொண்டு கர்த்தர் வழி நடத்தி வந்தார். மோசேக்கு பிற்பாடு யோசுவாவை மிலிட்ரி லீடரா கர்த்தர் அப்பாயிண்ட் பண்றாரு. மோசேக்கு அப்புறம் வந்த யோசுவா அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம ஞாபகம் வைக்கணும். யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 15:63. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமல் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். இப்ப எருசலேம் யாருடைய கைவசம் இருந்தது? எபூசியர்களுடைய கைவசம் இருந்தது. எபூசியர்களை அவர்களால துரத்தி விடவே முடியல. அப்போ இதை நம்ம யோசுவாவில் ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஆனா எபூசியர்களை துரத்தி அந்த இடத்தை, அந்த எருசலேமை கைப்பற்றினது யாரு? முதல்ல தாவீது தான். ஸோ அதை நம்ம வாசிச்செல்லாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அது தாவீதினுடைய நகரமாயிற்று. அப்போ அதை சிட்டி ஆஃப் டேவிட்னு நம்ம சொல்றோம். அப்போ அதை தலைநகரமாக, எருசலேமை தலைநகரமாக அவன் வைத்தான். அப்போ அந்த பட்டணத்தை எபூசியர்கள் கைகளிலிருந்து அதை மீட்டெடுத்தது, அதை கைப்பற்றினது யுத்தத்தின் மூலமாக யாருங்க? தாவீது தான். ஸோ அன்னைக்கு இருந்த நாட்களில் இந்த லீடர் ஜோஷுவா மரித்த பிறகு அது யாருடைய கைவசம் போகிறாங்க? இந்த நியாயாதிபதிகளுடைய இடங்களுக்கு போகிறாங்க. ஸோ பல சமயங்களில் சில இடங்களில் மலைப்பகுதிகளில் அவங்களால கண்ட்ரோல் எடுக்க முடியல, அவங்களால ஜெயிக்க முடியல. அதே போல் இன்னைக்கு தான் இஸ்ரவேலர்களுக்கும் இந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த கலவரம் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அன்னையிலிருந்தே இவங்க பார்டர்ஸில் தங்கியிருந்தது எல்லாருமே இவங்களுக்கு விரோதிகள் தான், எனிமீஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு டெரிட்டரிக்கு இடையிலையும் அதை கண்ட்ரோல் பண்ணது யாருன்னா இவங்களுடைய எனிமீஸ் தான். இன்னைக்கும் பாருங்க, இஸ்ரேல் நாட்டுக்குள்ள வந்து தொந்தரவு கொடுத்தது அந்த பார்டர்ல இருந்த எனிமீஸ் தான். ஸோ இதை நம்ம அடுத்த வாரம் ஒரு சின்ன மேப்போட கூட நம்ம பார்க்கலாம். ஸோ ஜட்ஜஸ் இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க நிறைய நெய்பரிங் பீப்புள் அந்த இடத்துல இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் இதே மாதிரியே போயிட்டே இருந்தது. ஆனால் ஒரு மிகப்பெரிய எனிமி இருந்தால் அதுதான் வந்து பெலிஸ்தியர். ஸோ இந்த பெலிஸ்தியரை வந்து கோலியாத் வீழ்த்தியதும் இந்த தாவீது தான். வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? ரெக்கார்ட் பண்ற மாதிரி பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை அவமானப்படுத்துற மாதிரி செய்த சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனி ஈவெண்ட், ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு யுத்தம் நடக்கும்போது பெட்டியை பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அப்ப என்ன செஞ்சிட்டாங்க? த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டியவே தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போனது யாரு? பல மக்கள் இருந்தாங்க. ஆனா இவங்க ரொம்ப பொக்கிஷமா, ஆண்டவரே அவங்களோட இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? அப்படிதான் வந்து
ஏலியுடைய மகன்கள் அந்த யுத்த இடத்துக்குள்ளாரையே பெட்டியவே உள்ள கொண்டு வர வைப்பாங்க. நீ பெட்டி கொண்டு வா, பெட்டி வந்தால் நம்ம ஜெயிச்சிருவோன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு கிரீடமாக இருந்தது, ஒரு குளோரியாக இருந்தது. ஸோ அதை கைப்பற்றி கொண்டு போனது யாரு? அதை எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அதை எடுத்து என்ன பண்ணாங்க, கொண்டு போய் அவங்களுடைய கோவில்களில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. தாகோனுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் பெலிஸ்தியர்கள் அவங்களுடைய பரம எதிரி தான். அதனால தான் ஸோ பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்தார்கள், அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள், தாகோனுடைய கோவிலை கொண்டு வந்து வைத்தார்கள். அப்போ இது அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் இல்லையா? இது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இஸ்ரவேலர்கள் பெட்டி பிடிபட்டு போயிருச்சுன்னு சொன்ன உடனே மருமகளே மரித்து போனாங்கிறதையும் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு மகிமையே நம்மளை விட்டு இழந்து போயிட்டோம், மகிமை நம்மளை விட்டு போயிருச்சு. ஸோ மகிமையா என்னன்னா அந்த பெட்டியை கைப்பற்றினது இந்த அதனால் பெலிஸ்தியர்கள் இவங்களுடைய பரம எதிரி. அதனால தான் அன்னைக்கு ஹேட்ரன் பார்த்தாண்டே இவனுக்கு சுற்றி சுற்றி இவனை ஒருத்தனுக்கும் பிடிக்காது, இவனுக்கும் எவனையும் பிடிக்காது. ஸோ இவனோட எனிமி யாருன்னு தேடி பார்த்தான். அப்போதான் ஒருத்தன் வந்து சொன்னான், பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பெட்டியை ஒருத்தன் தூக்கிட்டு போனான், அதில் ஒரு கோலியாத்துன்னு ஒருத்தன் இருந்தான், அவனை இவங்க ராஜா வீழ்த்தியதா சரித்திரங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லுவான். வேடா அதே பேரை இந்த ஊருக்குன்னு சொல்லி வச்சுட்டான். அப்படிதான் வந்து பாலஸ்டைனுங்கிற பேரே உள்ள வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பிலிஸ்டைன்ஸ் அவங்களும் எப்படின்னா ஒரு நான் செமிட்டிக் பீப்புள் தான். ஸோ இவங்க கிட்ட அந்த நாட்களில் என்ன இருந்தது, இரும்பு ஆயுதங்கள் இருந்தது. அன்னைக்கு வந்து சுப்பீரியர் மிலிட்ரி பவர் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, இந்த அஷ்தோத், இந்த காசால இருக்கக்கூடிய 5 முக்கியமான நகரங்கள், சிட்டி, அது எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே காசால தான் இருக்குது. அதே தொந்தரவை தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3000 இயர்ஸுக்கு அப்புறம் அதே ப்ராப்ளத்தை தான் அவங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வார் தான் இப்போவும். அவங்க அதே மிலிட்ரி வெப்பன்ஸை கொண்டு வந்து, ஆயுதங்களை கொண்டு வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நேற்றுக்கு நான் நியூஸ் வாசிக்கும் போது அதில் பார்த்தேன், அதில் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போயிட்டு இருக்காங்களாம். அப்போ ஸ்ட்ரெச்சரில் போகிறது தூக்கிட்டு போகிறது யாராக இருக்கும்? ஒரு மெடிக்கல் ஸ்டாஃபாக இருக்கும்னு பார்த்தா, அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போகிறது எதுக்கு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவ வீரர்களை கொலை செய்யறதுக்கான வெப்பன்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்களாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஜனங்கள் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது தொடர்ந்து வரும் பொழுது தான் அதற்கு பிற்பாக ஆண்டவர் ஒரு பெரிய ராஜாவை தேவன் அனுப்புகிறார். முதல் ராஜா சவுல். அப்போது அந்த சவுல் தான் the ஃபர்ஸ்ட் த கிங். அப்போ சவுலை கர்த்தர் ஒரு கொரில்லா கேப்டனாக அன்னைக்கு என்ன அது அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேப்டனுக்கே கொடுத்த ஒர்க் என்னதான், இப்போ நீ தான் இனிமேல் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கொரில்லா கேப்டன், உனக்கு நான் ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னதான், யூ ஹாவ் டு டிஸ்ட்ராய் த பிலிஸ்டைன்ஸ். அப்போ எந்த அளவுக்கு பகை தொடர்ந்து பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பகை தான். அப்போ ஆனால் அதை அவர் செஞ்சு முடிச்சாரா? இல்லை, அந்த டாஸ்க் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு தேசங்கள் ஒரு யூனிஃபைட் நேஷனாக இருந்தது. இதிலிருந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது. அதுக்கப்புறம் இந்த ராஜாக்களுடைய காலத்திலிருந்து ஆட்டோமன் எம்பையர் வரைக்கும் என்ன நடந்தது. அதற்கு பிற்பாடு வந்து 1967 வார் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டுங்கிறத இன்னைக்கு சமயம் இல்லாததுனால இதோட நம்ம நிறுத்துவோம். தொடர்ந்து இந்த வாரம் நடந்த செய்திகளையும் நம்ம பார்க்கலாம். அதை பார்த்து விட்டு இந்த 1948க்கும் நம்ம வரலாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு புரியும் அந்த தேசம் யாருக்கு சொந்தம். ஸோ நம்ம தெரியும், காசா பகுதியில் இன்னைக்கு ஆப்ரேஷன் கிடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேஷன் அதிவேகமாக விரைவாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்னையா இந்த இஸ்ரேல் கொஞ்சம் கூட மனிதாபிமானமாக இல்லாமல் இருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சிறு குழந்தைங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அந்த அடிப்படை வசதிகள் உணவு இல்லாமல் அவங்க தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஹியூமானிட்டேரியன் எய்டை வந்து உள்ளே அனுப்பணும்னு சொன்னாங்க. இஸ்ரேல் பர்மிட் பண்ணியிருக்குது, ஒரு 10% உள்ளே போயிருக்கு. ஆனாலும் அங்கே உள்ளே போகின்ற எல்லா பொருட்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கைகளுக்கு போய் சேராம யாருடைய கைகளுக்கு போகுது? ஹூ இஸ் லூட்டிங் ஆல் த திங்ஸ்? அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் அவங்க எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, ட்ரக்கெல்லாம் வந்து இறங்குறதும் உண்மைதான், ஒரு செக்யூரிட்டியாக தான் அவங்க அனுப்புகிறாங்க. பட் ஸ்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது சரியான விதத்தில் போகிறது இல்லை.
சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்க அங்கேயும் இங்கேயும் துரத்தி விட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி போடப்பட்டிருந்தது. இப்போ சூடானில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பல குழந்தைகள், கிட்டத்தட்ட 5 lakh children பசினால், ஸ்டார்வேஷன்னால், மால் நியூட்ரிஷன்னால் மரித்து போகிறாங்க. ஆனால் காசா அப்படி இல்லை, பல ட்ரக்கு பல மாதங்களாக வருகிறது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுத்துருக்குறாங்க. இந்த உலகம் ஒரு பெரிய பஞ்சத்தை சந்திக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப இந்த எல்லா பிரச்சனைக்கு நடுவுலையும் போன வாரம் யோம் எருஷலாயும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய டே, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, அந்த வெஸ்டர்ன் வாலில் வச்சு அவங்க ரொம்ப அழகாகவே செலிப்ரேட் பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய முக்கியமான நாள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜூன் 67 தான் ஒரு ரிமார்க்கபிள் விக்ட்ரி, அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தாங்க. யூதர்கள் அதை கைப்பற்றினாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய கொடிகளை பிடித்து கொண்டு அவங்க எல்லா இடத்துக்குள்ளேயும், ஒரு கணக்கே இல்லைங்க, அவ்வளோ இஸ்ரேல் ஃப்ளாகை தூக்கிட்டு ஜனங்கள் எல்லாம் ஆடி பாடி கொண்டாடி நம்ம எருசலேமை கைப்பற்றினதற்காக அவங்க ரொம்பவே செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ தான் சொன்னாங்க, சங்கீதம் 122 சொன்னது போல் இன்றைக்கி அந்த வாசல்களில் வந்து நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத அவங்க பாடி அவங்க துதித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் ஆல் ஹேப்பன் லாஸ்ட் வீக். ஸோ அந்த டிவைடட் சிட்டி இன்னைக்கு வந்து 2 ராஜ்யங்களாக கிடையாது, ஒரே ராஜ்யமாக மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் 2500 வருஷங்களுக்கு பிறகு நடந்திருக்கு. இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ எங்கேயாவது யூதர்கள், நான் வந்து ஒரு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு யூதன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து, அவங்க தாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இப்போ கனடாலெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து யூதர்களுக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சிம்பிள் பொருளையும் நீங்கள் வெளியவே கொண்டு வராதீங்க, உங்கள் ஐடென்டிட்டியை நீங்கள் மறைச்சு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் கிட்டத்தட்ட 55,000 பீப்புள் கனடாவில் வந்து இந்த ஜெருசலேம் டேவை அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் தான் நெதர்லாண்ட்ஸில் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, எத்தியோப்பியாவிலிருந்து வந்த யூதர்கள். இப்போது எல்லா தேசங்கள்லையும் ஆண்டவர் நெருக்கத்தை அனுமதிச்சார். அப்போது நெருக்கத்தை அனுமதிக்கும் போது நாட்டை விட்டு யூதர்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த நாடு கிடைச்ச உடனே எல்லா நாட்டிலருந்தும் யூதர்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு நம்மளுடைய சொந்த நாட்டுக்கு போயிடலான்னு வர ஆரம்பிக்கும் போது எத்தியோப்பியாவிலிருந்தும் சில யூதர்கள் கால்நடையாகவே நடந்து வந்தாங்க, சில அடர்ந்த காடுகள் வழியாக நடந்து வந்தாங்க, ஆப்பிரிக்கன் டெசர்ட் வழியாக நடந்து வந்தாங்க. அப்போது அப்படி அவங்க வரும்பொழுது அநேகர் அந்த சமயத்தில் கொலை செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 4000 பேர் அப்படி நடந்து வரும்பொழுது அவங்க மரித்து போனாங்க. இன்னைக்கும் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் வந்து அன்னைக்கு மரித்து போன இந்த எத்தியோப்பியாவிலிருந்து வந்த கருப்பு யூதர்கள் இவங்களையும் நினைவு கூர்ந்து அதையும் அந்த நாளில் வந்து எத்தியோப்பியாவிலிருந்து வந்த யூதர்களுக்கும் எருசலேமுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவை ஞாபகப்படுத்தி கொண்டாடினாங்களாம். ஸோ அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த பிளேஸை வந்து சேர்ந்தாங்களாம். கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாதுங்க. இந்த இஸ்ரவேலர்கள் நாட்டை ஒரு கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு தேசத்தை பெற்றெடுத்து அந்த தேசத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ அதே போல தான் இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அம்பாசிடர் வந்து அந்த நாட்டை கிரீட் பண்ணி. This evening is Yom Yerushalayim, also known as Jerusalem Day. The United States is proud to join our close ally Israel in celebrating the 58th anniversary of the reunification of Jerusalem. After 2,000 years of exile, yearning and praying toward Jerusalem, God fulfilled the prayer next year in Jerusalem by restoring the eternal capital of the Jewish people under Israeli sovereignty. You can see the beautiful old city of Jerusalem right behind me. And I would tell you that the President of the United States, Donald Trump, reaffirmed the historic connection of the Jewish people to Jerusalem that goes back over 3,500 years when he had the moral clarity to recognize Jerusalem as Israel's eternal capital, and then moving the U.S. Embassy to Jerusalem. On this Jerusalem Day, as thousands of Israeli soldiers are away from their families, courageously fighting terrorists in Gaza, and 58 hostages are still being held captive in the dungeons of Gaza, I want the people of Israel to know
that America stands with you. Your fight is our fight. Your enemies are our enemies. Israel's victory is our victory. And together we will prevail and we will pray for the peace of Jerusalem. ஸோ ஹாப்பி ஜெருசலேம் டே, அந்த மெமோரியல் டேவும் அவங்க செலிப்ரேட் பண்ணதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடக்குது, சமாதான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. சீஸ் ஃபயர், ஸ்டீவ் விட்காஃப் அவர் பேச்சு நடத்துகிறாரு. ஸோ ஆனாலும் ஹமாஸ் எந்த பேச்சுவார்த்தைக்கும் சரிப்பட்டு வரல. இப்போ கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க போல், 70 நாட்கள் எங்களுக்கு வேணும், ஒரு சீஸ் ஃபயர் வேணும், நாங்கள் 10 பேர்த்த நாங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை நாங்கள் வெளியே விடுறோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் 45 நாள் தான் உனக்கு நாங்கள் டைம் கொடுப்போம், எங்களுக்கு நீ ஆரம்பத்திலேயே 10 லிவிங் ஹாஸ்டேஜஸை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாகவே சொல்லியிருக்குது இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் இன்னும் அவங்களுடைய இஸ்ரேல் படையை வலுப்படுத்தி இருக்கிறாங்க, இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ரிசர்வ்ல இருக்கிறவங்களையும் அவங்க வர சொல்லியிருக்காங்கங்கிறதையும் பார்க்குறோம். கிடியன் சேரியட்ஸ் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த யுத்தத்தினுடைய தலைப்பின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெயர். ஸோ அங்கே பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட அந்த டிவிஷன்ஸ், கிட்டத்தட்ட 162 டிவிஷன்ஸ் நார்தன் காசாவில் இருக்கிறாங்க. கான் யூனிஸ் அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க, சென்ட்ரல் ஸ்ட்ரிப்பை கைப்பற்றி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 மாதம் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் அந்த என்டையர் பிளேஸையே கவர் பண்ணிடுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஹமாஸ் கிட்டேயும் ஒரு மிகப்பெரிய எக்கானமிக் கிரைசிஸ் பாருங்க. அவங்களுடைய வருமானங்களுமே ரொம்ப அளவுக்கு குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அங்கேயும் ஒரு பண திண்டாட்டம், பொருட்கள் திண்டாட்டம் எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியான லீடர் இல்லை, ஏன்னா எல்லா லீடரும் என்ன ஆயிட்டாங்க, எல்லாத்தையும் இஸ்ரேல் எலிமினேட் பண்ணிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒரு 3 பேர் தான் முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்களாமா, மற்றவங்க எல்லாருமே தே ஆர் ஆல் எலிமினேட்டட். ஸோ ஒரு லீடர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இதுதான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய காரியம். ஆனால் அதே சமயத்தில் எவ்வளோ நம்ம பைபிளுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். போன வாரம் பார்த்தோம், யூரோவிஷன் அப்படி நடக்கக்கூடிய ஒரு சிங்கிங் கான்டெஸ்ட்டில் 2வது பொசிஷனில் இஸ்ரேல் வந்திருந்தது. அப்போது இந்த முதல் பொசிஷனில் வந்த இவரிடத்துல அவங்க ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அவருக்கு சம்மந்தப்பட்டது பேசலாம்ல, என்ன சொன்னார் தெரியுமா? 2026 இஸ்ரேல் இந்த போட்டியில் கலந்துக்கவே கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு அநேகர் கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. யூ ஹேவ் காட் நோ ரைட்ஸ். அதாவது இப்படிப்பட்ட ஆன்டை செமிட்டிசம் அப்படிங்கிற வார்த்தையே யூதர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான். எந்த விதத்திலையும் யூரோப்ல நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பல அன்னோன் ஃபோன் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு த்ரெட்டனிங் ஃபோன் கால்ஸ், அதாவது இஸ்ரவேலர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மன ரீதியாக அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பல இடங்கள்ல இருந்து அவங்களுக்கு தாக்குதல். ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா IRGC என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒன்றும் விடுறதா இல்லை, நாங்கள் இஸ்ரேலை போட்டு தள்ளாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு எல்லாருமே ஓப்பனாகவே அறிவிப்பு கொடுக்குற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம், அந்த ஒரு ஃபாரம்க்கு வந்துட்டோம். ஸோ சபை ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுங்கிறது தான் இதோடைய செய்தி. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கனடாவில் இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் சொல்லாதீங்கன்னு. பாருங்கள், த மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன் அமெரிக்கா, அதிகமான பாதுகாப்பு நிறைஞ்ச ஒரு தேசம் அமெரிக்கா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு சொந்தமான ஒரு மியூசியம் வாஷிங்டனில், அந்த வாஷிங்டனில் இருந்தக்கூடிய ஒரு கப்பல், அந்த கப்பலை போன வாரம் உள்ள பூந்து ஒரு தாக்குதல் நடத்தி அந்த இடத்துல திருமணத்திற்கு ஆயத்தமாக இருந்த, அதாவது அடுத்த வாரம் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட், ஸோ அது நடக்க இருந்த ஒரு கப்பலை ஷூட் பண்ணி ஒரு கோல்டு பிளட்டட் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஒரு சாரா யாரோன் இவங்களுடைய மரணம் அங்க நடந்திருக்கு. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்களோ தெரியல. They don't want a Palestinian state. They want to destroy the Jewish state. எதனால நடந்தது அப்படின்னு சொன்னா, இந்த கைதியை அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவர் கத்திட்டே போறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் UAE. அப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரீ பேலஸ்டைன், ஃப்ரீ பேலஸ்டைன், ஸோ பேலஸ்டைனை விடுதலையாக்கு, பேலஸ்டைனை நீ விடுதலையாக்கு, இதையே தான் அவங்க சொல்லிட்டு போகிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் யூதர்களுக்கு விரோதமான பகை அதிகரித்து வருகிறது. பாருங்க, இந்த ஒரு சோஷியல் மீடியா ஒரு கமெண்ட் அதை நம்ம படிக்கும் பொழுதும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு யூதர்களுக்கு விரோதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எலியாஸ்,
ஸோ இவன் தான் வந்து அவங்க 2 பேர்த்தையும் கொலை செய்தது பாலஸ்தீனத்துக்காக. இப்போ இவருக்கு பேரை சொல்லி எவ்வளோ குரூப் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்குறீங்க. இவர் வந்து கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறாரு, நியாயமானதை தான் செஞ்சுருக்கிறாரு, பாலஸ்தீனத்துக்காக அவர் இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறான்னு இன்னும் அதிகமான மக்கள் எழும்பியிருக்கிறாங்களாம். நிறைய பேர் எழும்பியிருக்கிறாங்க பாருங்கள். ஜெர்மனிலெல்லாம் அகெயின்ஸ்டாக வந்திருக்கிறாங்க. ஸோ ஹிட்லர் செஞ்சதை நம்ம நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. See, there are so many groups that have come together. இப்போது நம்ம கடைசி நாட்கள் ஆண்டவர் இது நடக்கும்னு சொல்லியிருக்கிறார். எதுக்கு இந்த ப்ரெஷர் கொடுக்குறாரு, எதுக்கு இந்த ஒரு அழுத்தம்? உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் வந்தே ஆகணும். இது பாருங்கள், ஏத்தன்ஸ் கிரீஸ், அங்கே இருக்கிற எல்லாரும் வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் போங்க, யூதர்கள் இருக்காதீங்க. அப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த நாசிசம்மை நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம பேருக்கெல்லாம் சொல்லுவோம் ஹிட்லர் மாதிரி அப்படின்னு. பட் நிஜமாவே உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மக்கள் இன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது சுவிட்சர்லாண்டில் ஒரு பெரிய ஒரு சினகாக்கு முன்னாடி அங்கே நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட். ஸோ ஒரு காரியம் நமக்கு தெரியுது பாருங்கள், ஒரு டு ஆல் தி ஜூஸ் இன் கனடா, ஆம்ஸ்டர்டாம்லேருந்து வந்த ஒரு ஃப்ளைட்டில் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே காசாக்குள்ளே இருக்கக்கூடிய உணவு பட்டலங்கள் தான். இந்த இடத்துல நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே ஷூட் பண்ணி அங்கே அந்த பொருட்களை, உணவு பொருட்களை எடுக்க வர்ற பொதுமக்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி அவங்களெல்லாம் ஓட விட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை பயங்கரவாதிகள் அவங்க திருடுறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஈரான் பொறுத்த வரைக்கும் எதுக்குமே நெகோஷியேஷன் வரவே மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறத பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லா விதத்துலையும். அதே போல் எய்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தலைவராக இருந்த ஜேக் வுட்ஸ் அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இருந்தாலும் இஸ்ரேல் போன வாரமும் இதை ரொம்ப அழகாக சேனலைஸ் பண்ணி நடத்தியிருக்காங்க. நான் சொன்னது இதுதான், இந்த ஸ்ட்ரெச்சரில் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு சொல்யூஷன் வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏதோ ஒன்று நியூக்ளியர் வெப்பன்ஸை நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத அமெரிக்கா உறுதியாக சொல்லிச்சு. ஈரான் சொல்லிச்சு நியூக்ளியர் வெப்பனை கம்ப்ளீட்டாக தடை பண்ணுறதா இருந்தால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுது, எல்லா நாட்டுக்கும் ஒரு அழைப்பு விடுவிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் உங்களுடைய எம்பசியை எருசலேமுக்கு நீங்கள் மாற்றுங்க, அப்படி நீங்கள் மாற்றும் போது நாங்கள் சில சலுகைகளை நாங்கள் தருகிறோம், நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் இந்த கடந்த வாரங்களில் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஹிட்லரை ரிலேட் பண்ணி அப்படிப்பட்ட பாடல்கள் பாடுறது, ஆன்டைசெமிட்டிசமை எல்லா இடங்களுக்குள்ள பரப்புறது மக்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஆனால் பீப்புள் அந்த குரூப்போட ஜாயின் பண்ணி தே கம் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். ஸோ அந்த மாதிரியும் நடக்கிறத உலகம் முழுவதும் நம்ம பார்க்குறோம். நம்ம இருக்கிற ஒரு பிளேஸில் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஷின்பெத்தினுடைய புதிய தலைவராக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதற்கும் வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காசாவில் அந்த தொடர்ச்சியாக அந்த ஆப்ரேஷன் கிடியன் அது போயிட்டே தான் இருக்குது. பட் இனி வரக்கூடிய புது மினிஸ்டர்ஸ்க்கு கீழே இனி இது எப்படி போகுங்கிறது தெரியல. மால்டாவிலேருந்து அவங்களுடைய எம்பசியை நாங்கள் ஜெருசலேமுக்கு நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ரஷ்யா ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப நெருங்கி வந்திருக்கிறோமோ, எசேக்கியேல் 38 தீர்க்க தரிசனங்களுக்கு நம்ம நெருங்கி வந்திருக்கிறோமோ அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்துகிறது. பட் இந்த சம்பவங்கள்லாம் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வருது, இஸ்ரவேலர்களுக்கு உலகம் முழுவதும் ரிஸ்க் இருக்குது. தே கெனாட் ஸ்டே எனிவேர் இன் பீஸ். சமாதானத்தோடு அவங்க இருக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கான ஒரு தகவல். ஸோ அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த தேசத்துக்கு அவங்க திரும்பி போக வேணுங்கிற ஒரு நிர்பந்தம் பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி, இன்றைக்கி எவ்வளவு தேசங்களுக்கு நடுவில் அவங்கவுங்களோட டிசிப்ளினரி, அவங்களோட பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் லாஸை ஃபாலோ பண்ணாலும் ஒரே ஒரு பர்டிகுலர் மக்களை தான் குறிவைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக தேசங்கள் எதிர்த்து வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது அவங்க ஒரு பக்கம் நாடு திரும்புகிறாங்க, அவங்களும் மேசியாவை அறிந்து கொள்ளக்கூடிய நாட்களுக்கு நெருங்கி வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குதுங்கும் போது சபையினுடைய ராப்சர், அதற்கும் சபை ஆயத்தமாக வேண்டும். So we are coming very close to the fulfillment of every prophecy written in the
பைபிள். அடுத்த வாரம் தொடர்ச்சியாக இந்த எருசலேம் நகரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஸோ இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.